என் தங்கமே, உன் அப்பன் இன்று உனக்காக கொண்டு வந்திருக்கின்ற பெருமகிழ்ச்சியான செய்தியை என்னவென்று நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. கருப்பன் உனக்கு சொல்வது எல்லாம் இந்த வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளையும் நீ விரும்பிய நன்மைகளையும் தான். தேவையில்லாமலும் காரணமில்லாமலும் அப்பன் உன் கண்ணில் படவில்லை. உன்னுடைய வாழ்க்கையில் இன்று அதிமுக்கிய பிரச்சனையாக எந்த விஷயம் இருக்கின்றதோ, எல்லா பிரச்சனைகளுக்கும் மூல காரணமாக எந்த விஷயம் இருக்கின்றதோ, அந்த விஷயத்தை உனக்கு நான் என்னவென்று எடுத்துச் சொல்ல வந்திருக்கின்றேன். அந்த விஷயத்திற்கான தீர்வினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன். இந்த வாழ்க்கையில் உனக்கு நடப்பது எல்லாம் என்னவென்று நிச்சயமாக உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். எதனால் உனக்கு இத்தனை கஷ்டம் என்பதனையும் நான் நன்கு அறிவேன். எதனால் உனக்கு இவ்வளவு பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நான் அறிவேன். அப்படி இருக்கும் பொழுது இந்த சூழ்நிலைகளை எல்லாம் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து புரிந்து நடந்து கொள்ளும் பொழுது உனக்கு வேண்டிய எல்லாமும் உனக்கே உனக்கான மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. கருப்பன் உன்னை சுற்றி வரும் பொழுது இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பியதை கொடுக்காமல் சென்று விடுவேனா? உண்மையாகவே அப்பன் வெளிப்படையாக ஒரு விஷயத்தை சொல்கின்றேன். இந்த கருப்பன் என் மீது நம்பிக்கை இருந்தால் மட்டும் தொடர்ந்து என் வார்த்தைகளை கேட்டால் போதும். ஏதோ கேட்க வேண்டும் என்ற கடமைக்காகவோ அல்லது கருப்பன் வார்த்தைகளை கேட்கவில்லை என்றால் நமக்கு எதுவுமோ நடக்காதோ என்கின்ற பய உணர்வோடோ ஒருபோதும் என் வார்த்தைகளை கேட்க வேண்டாம். கருப்பனுக்கு தெரியும் என் பிள்ளையின் வாழ்க்கையில் எப்பொழுது எந்த விஷயத்தை நடத்திட வேண்டும் என்று. கருப்பனுக்கு தெரியும் என் குழந்தையின் வாழ்க்கையில் எந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் என்று. அதனால் அப்பன் சொல்லக்கூடிய விஷயங்களை எல்லாம் சரியாக தெரிந்து புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல நீயும் நடந்து கொண்டாயானால் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த தருணங்கள் ஒவ்வொன்றும் இனி உனக்கான பேரதிசயங்களை நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். கருப்பன் முன்னின்று உனக்கு நடத்தக்கூடிய இந்த அற்புதங்களை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்வாய். என் குழந்தையே, கருப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடப்பதை எல்லாம் நீ சரியாகத்தான் புரிந்து கொள்கிறாய் அல்லவா? உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாகத்தான் தெரிந்து கொள்கிறாய் அல்லவா? உனக்கென நான் இருந்து நடத்துகின்ற இந்த விஷயம் எப்பொழுதும் உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்பதற்காக மட்டுமல்ல. என் குழந்தையே, முதலில் உன்னுடைய நிம்மதியை மீட்டு கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான். இந்த வாழ்க்கையில் உனக்கு வருகின்ற எல்லா கஷ்டங்களிலும் இருந்தும் எல்லா துன்பங்களிலும் இருந்தும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டும் என்பதற்காகத்தான் அப்பன் உன்னோடு நின்று உனக்கு எல்லா காரியங்களிலும் உடனிருக்கும் பொழுது நீ எந்த விஷயத்தையும் எண்ணி பயந்து விடக்கூடாது. உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கு உடனிருந்து உறுதுணையாக நிற்கின்ற இந்த கருப்பன் இனியும் உன்னை காப்பான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். கருப்பன் கையில் கொண்டு வந்திருக்கின்ற பணக்கட்டை தொடச் சொல்லி உன்னை நான் ஆசை வார்த்தை கூறுகிறேன் என்று நினைக்கிறாயா? அல்லது உனக்கு நான் ஏமாற்றத்தை தந்து விடுவேன் என்று நினைக்கிறாயா? நிச்சயமாக ஒருபோதும் கருப்பன் அதை செய்ய மாட்டேன். இந்த அப்பன் உன் வாழ்க்கையில் நிச்சயமாக எப்பொழுதும் இது போன்ற ஏமாற்றத்தை கொடுக்க மாட்டேன். இந்த மனிதர்கள் போல அல்ல உன் அப்பன். எதையும் சொல்லி உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்து உன்னுடைய மனதிற்குள் ஆசை வார்த்தைகளை கூறி உன்னை காயப்படுத்துவது அல்ல என்னுடைய வேலை. எனக்கு என் பிள்ளைக்கு வாழ்க்கையில் நல்லது நடக்கும் என்கின்ற உற்சாகத்தை கொடுக்க வேண்டும். என் பிள்ளைக்கு நல்ல விஷயம் நடக்கும் என்கின்ற மன மகிழ்ச்சியை நான் கொடுக்க வேண்டும். என்ன நடக்கிறது என்பதனை என் குழந்தைக்கு தெளிவுபடுத்த வேண்டும். தன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் குழந்தைக்கு நான் சரியாக புரிய வைக்க வேண்டும். நடந்ததற்கெல்லாம் வருந்தி கொண்டிருக்காமல் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற விஷயங்களை எல்லாம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்ய வேண்டும். அதற்கான உத்வேகத்தை உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் கருப்பனின் விருப்பம். அதனால் அப்பன் உனக்கு எதை செய்யும் பொழுதும் அதிலிருந்து நீ தவறிவிடாதே. உன்னை தேடி வரும் பொழுது இந்த கருப்பனின் வார்த்தைகளை கண்டு என் பிள்ளை நீ நிச்சயமாக வருந்தி விடாதே. அப்பனின் வார்த்தைகள் உனக்கு மனதிற்குள் எழுச்சியை கொடுக்க வேண்டுமே தவிர
ஒருபோதும் மன உளைச்சலை உனக்கு கொடுக்கக்கூடாது. உன்னை சுற்றிலும் நான் வருகின்ற பொழுதில் எல்லாம், உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எல்லாம் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. அப்பனுக்கு உன் வாழ்க்கையில் என்ன நடத்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேனோ அதையெல்லாம் மீண்டும் மீண்டும் உனக்கு சரியாக நடத்தி கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாக வந்துவிட்டது. உன்னை சுற்றிலும் நான் உனக்கு நடத்தக்கூடிய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் உனக்குள் மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்துவிட்டது. இனி எதற்குமே என் பிள்ளை கலங்கி விடாதே. எந்த நிலைக்கும் என் பிள்ளை நீ வருந்தி விடாதே. உன்னை சுற்றிலும் நான் உனக்கு தரக்கூடிய விஷயங்களை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள். உனக்கு வேண்டிய உண்மைகளை எல்லாம் எப்பொழுதும் நீ நிறைவாக பெற்றுக்கொள். எதையும் கடந்து இந்த வாழ்க்கையில் உன்னால் மிகப்பெரிய நட்பினை பெற முடியும் என்பதனை முழுமையாக நம்பு. அப்படி ஒரு நட்பு உனக்கு இந்த வாழ்க்கையில் இந்த கருப்பன் நானாக இருக்கிறேன் என்பதனையும் நீ உணரத் தொடங்கு. கருப்பன் உனக்காக எதை கொடுக்க நினைத்திட்டாலும், எந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்திட முயற்சி செய்திட்டாலும் என் பிள்ளை அதற்கு ஒரு முக்கியமான காரணம் நான் சொன்னது போல நான் உன்னோடு நட்பாக பழகுவதுதான். எல்லாமும் உனக்கு நன்மைகளை கொடுக்க வேண்டும் என்று நானும் ஆசைப்படுகின்றேன். என் குழந்தையே, என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கை உனக்கு எப்பேற்பட்ட விஷயங்களை கொடுத்திட்டாலும் சரி, உனக்கென்று வருந்துவதற்கு யாரும் இல்லை என்று நினைக்காதே. இந்த கருப்பன் அத்தனையும் உணர்ந்து நிச்சயமாக உன்னை தேடி ஓடோடி வருவேன் என்பதனை மறந்து விடாதே. அப்பன் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் உனக்கு சரிபடுத்தி கொடுக்க எப்பொழுதும் உன்னை தேடி வருவேன் என்பதனை மறந்து விடாதே. சரி, இன்று நாம் சொல்ல வந்த விஷயத்திற்குள் வந்து விடுவோமா? என் குழந்தையே, பணக்கட்டை கருப்பன் தூக்கி கொண்டு உன் முன்னால் காட்டுகிறேன். உனக்கோ எவ்வளவோ பண தேவைகள் இருக்கின்றது. எவ்வளவு கிடைத்தாலும் வேண்டும் என்பது போலத்தான் இருக்கின்றதல்லவா? அப்படியானால் இந்த நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பதையெல்லாம் நீ தெளிவாக தெரிந்திட வேண்டும். உனக்கு வேண்டியதையெல்லாம் எப்பொழுதும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். அப்பனுக்கு வேண்டியது இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக நடத்தும் அல்லவா? கருப்பனுக்கு வேண்டியது எல்லாம் எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயத்தை நடத்தும் அல்லவா? நல்ல மனமாற்றம் கொண்டு, நல்லதொரு திருப்பம் கொண்டு உன் வாழ்க்கையில் இந்த பணத்தை கொண்டு ஒரு மிகப்பெரிய அதிசயத்தை நான் நடத்த வேண்டும் என்று நினைத்து விட்டேன். எந்த பிரச்சனையாக வேண்டுமானாலும் எடுத்துக்கொள். உடன் பிறந்த உறவுகளுக்குள் சொத்து சம்பந்தமான பிரச்சனைகள், பெற்ற குழந்தைகளுக்கு மத்தியில் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள், அதுபோல உடன் பிறந்த சகோதர சகோதரிகளுக்குள் ஒருவருக்கொருவர் பொறாமை, இதற்கெல்லாம் காரணம் இந்த பணம். நாம் விரும்பிய வாழ்க்கையை அடைய முடியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த பணம். நல்ல நிலையில் இருந்தால், இந்த பணம் செழித்திருந்தால், நாம் நினைத்த வாழ்க்கை நம் கைகளில் அப்படியே கிடைத்துவிடும். ஆனால் நம்மிடம் இல்லை என்றதும் நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் நம்மை பார்க்கின்ற பார்வையே வித்தியாசமாகத்தான் இருக்கும். பணம் இல்லாதவர்களை பார்க்கின்ற பார்வைக்கும் பணம் இருப்பவர்களை பார்க்கின்ற பார்வைக்கும் நிறைய வித்தியாசம். பணம் இருக்கின்றவர்களிடத்தில் இவர்கள் ஓடி ஓடிச் செல்வதும், அவர்களுக்கு அடிபணிந்து நிற்பது போலவும், அவர்கள் என்ன சொன்னாலும் சரி என்று தலையாட்டுவதும் தானே இவர்களின் வேலையாக இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் என் குழந்தை, இது போன்று உன்னுடைய வாழ்க்கையில் எவ்வளவோ விஷயங்களை நீ சந்தித்து விட்டாய். பணம் இல்லை என்பதற்காக இவர்கள் உனக்கு ஏற்படுத்திய அவமானங்களை வாழ்க்கை முழுமைக்கும் நீ மறந்து விட மாட்டாய். ஆனால் சிறு பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள் தெரியுமா? சில பிள்ளைகள் இது போன்ற அவமானங்கள் வரும் பொழுது அந்த அவமானத்தை பெரிய அவமானமாக எடுத்துக்கொண்டு அதற்கு தனக்குத்தானே துன்பத்தை கொடுத்து கொள்கிறார்கள். நான் எத்தனையோ பேரை பார்த்து விட்டேன். ஒருவர் மனது கஷ்டப்படும்படி ஒரு வார்த்தையை பேசிவிட்டார். உனக்கு சரியான வேலை இல்லை, நீ என்ன செய்கிறாய், உன்னை வைத்து என்ன பலன் என்று ஒருவர் கேட்கிறார் என்றால் உடனே இவர்கள் தன்னை இந்த நிலையிலிருந்து மீட்டெடுக்க தீய பழக்கத்தை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். தீய வழிகளைத்தான் தேடிச் செல்கிறார்கள். தீய விஷயங்களைத்தான் பார்க்க நினைக்கிறார்கள். ஏதாவது மது பழக்கத்திற்கு அடிமையாகி விடுகின்றார்கள். ஆனால் உண்மையில் இந்த நேரம் அவர்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன? நீ சிந்தித்து பார்க்கிறாயா என் குழந்தையே? இந்த நேரம் அவர்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்றால் அது அவர்கள் இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி வருகின்ற இந்த விஷயங்களை ஒவ்வொன்றையும்
மற்றவர்கள் நம்மை அவமானப்படுத்தும் விதமாக செய்கிறார்கள் என்றால் உடனே அந்த நிலையிலிருந்து மீண்டு வர நாம் எந்த விஷயத்தை நம் மனது காயம்படும்படி சொன்னார்களோ, எது உன்னால் முடியாது என்று சொன்னார்களோ அதை முடித்து காட்டுவது தானே உன்னுடைய திறமை. அதை விடுத்து நீ தீய வழியில் சென்றால் அது யாருக்கு நஷ்டம்? நீ தீய வழியை தேர்ந்தெடுத்தால் அதனால் யாருக்கு என்ன பாதிப்பு என்று ஒரு முறையாவது சிந்தித்து பார்த்திருக்கிறாயா? அவமானப்படுகின்ற இடத்தில் நீ எழுந்து நிற்க வேண்டும். அதற்கான முயற்சிகளை அந்த நொடியை நீ செய்ய வேண்டும் என்பதுதானே இந்த வாழ்க்கை. அப்படி இருக்கும் பொழுது இதையெல்லாம் தாண்டி உனக்கு நடக்கக்கூடிய இந்த உண்மைகளை எப்பொழுதுமே என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள துணிந்து விட வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. சரியான விஷயங்களை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. என்னவாகும் ஏதுவாகும் என்றெல்லாம் இனியும் கலங்காமல் உன்னை தேடி வரக்கூடிய நன்மைகளை எப்பொழுதும் புரிந்து கொண்டு கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வெற்றிகளை உறுதி செய்திட நீ முன்னேறி கொண்டே இரு. மனது மாறும் பொழுது வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கான மாற்றங்களை கொடுக்கும். உன்னுடைய மனது யோசிக்கும் பொழுது நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான விஷயங்களை நிறைவாக கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே. கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? இந்த பணத்தை நீ சட்டென்று தொட்டுவிட்டால் மட்டும் அது உன் வீட்டிற்குள் வந்து குவிந்து விடுமா என்ன? என் பிள்ளையே, அதற்கான முயற்சியும் உழைப்பும் உன் கைகளில் சரியாக இருக்க வேண்டும். இந்த பணத்தை பெறுவதற்கான அத்தனை முயற்சிகளும் உனக்குள் இருந்து விட்டால் போதும். நீ எதிர்பார்த்ததை விடவும் சிறப்பாக இந்த வாழ்க்கை உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. இனி என்னவாகும் என்று ஒருபோதும் நீ நினைத்து கலங்காமல் உன்னை தேடி வருவதையெல்லாம் என்னவென்று சரியாக நீ புரிந்து கொண்டால் அது போதும். அப்பன் உன் முன்னால் நிற்கக்கூடிய விஷயங்களை எப்பொழுதுமே உனக்கு சரியாக தெரியப்படுத்தத்தான் போகின்றேன். எல்லாமுமாக இந்த வாழ்க்கையை உனக்கு நான் தெளிவுபடுத்தத்தான் போகின்றேன். இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் வருந்தி விடாதபடிக்கு உனக்கு மிகப்பெரிய அற்புதங்களை நான் நடத்தி கொடுக்கத்தான் போகின்றேன். கருப்பன் இருந்து தருகின்ற வெற்றியை எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ தொலைத்து விடாதே. நான் இருந்து நடத்தக்கூடிய இந்த உண்மைகளை ஒருபோதும் என் பிள்ளை நீ விட்டு விடாதே. என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி கலங்கியது போதும். இனி நடப்பது ஒவ்வொன்றும் உன்னுடைய நன்மைக்குத்தான் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கால நேரம் உனக்கு கைகூடி வந்து விட்டது. சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் நீ மாற்றிவிட வேண்டும். சட்டென்று ஒரு நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நீ நிச்சயமாக நிரந்தரமாக என்னவென்று மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். கருப்பன் சொல்வது உனக்கு புரிகிறதல்லவா? நான் இப்பொழுது உனக்கு இந்த வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்கக்கூடிய இந்த பணத்தை உன்னுடைய வாழ்க்கையில் உறுதியாக கொடுக்க வேண்டும் என்கின்ற நிலைக்கு நான் வந்துவிட்டேன். ஆனால் இதனை பெறுவதற்குரிய மன வலிமை உனக்கு வேண்டும். இதை பெறுவதற்குரிய அத்தனை சூழ்நிலைகளையும் நீ உருவாக்கி கொள்ள வேண்டும். உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் நீ என்னவென்று உணர வேண்டும். உனக்கு எந்த வகையில் எல்லாம் இதை வருவதற்கு தடைகளை உருவாக்கி இருக்கின்றார்களோ, எப்படிப்பட்ட வார்த்தைகளால் உன்னுடைய மனதை நொறுக்கி இருக்கின்றார்களோ அந்த தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்து இந்த வாழ்க்கையில் நீ விரும்புகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள முன் வந்து விட வேண்டும். நீ ஆசைப்படுகின்ற விஷயங்கள் அத்தனையிலும் நீ முன்னே வந்து விட்டாலே உன்னுடைய உழைப்பு தானாகவே அங்கு அதிகரித்து விடும். என் குழந்தையே, நம் மனது சரியாக இருந்தால் நாம் எண்ணுகின்ற விஷயங்கள் அத்தனையும் நமக்கு மிகுதியான நம்பிக்கையை உறுதியாக கொடுத்துவிடும். நம்முடைய மனது யோசிப்பது ஒவ்வொன்றும் சரியாக இருக்க வேண்டும். நாம் எதையும் சரியாக சிந்திக்க வேண்டும். நமக்காக என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்று நாம் நினைத்தாலும் அதில் நாம் முழுமையான கவனத்தோடு இருக்க வேண்டும். நீ எப்பொழுது கவனம் சிதறுகிறாயோ அப்பொழுது உனக்கு வேண்டியதை மற்றவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பதனை மறந்து விடாதே. போட்டிகள் நிறைந்த உலகம். அதிக போட்டிகளும் பொறாமைகளும் கொண்ட இந்த மனிதர்கள் எப்பொழுது உன்னை கீழே தள்ளிவிடலாம் என்று காத்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நிலையில் என் பிள்ளை, நீ எதையும் தொலைத்து விடாதே. இந்த சூழ்நிலையில் உன்னுடைய வாழ்க்கையில் எதையும் நீ ஒருபோதும் இழந்து விடாதே. உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி இந்த வாழ்க்கை உனக்கு தேடி வந்து கொடுப்பதை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். மன நம்பிக்கையோடு இரு. என்றும் இந்த கருப்பன் உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரங்களை நிச்சயமாக நீ புரிந்து கொண்டு உனக்கான தேவைகளை எல்லாம் நீ உறுதியாக பெற்றுக்கொள்வாய் என்பதனை மறந்து விடாதே.
உறுதியாக புரிந்து கொள்வாய் என்பதனை நீ மறந்து விடாதே. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் இந்த கருப்பன் உனக்கு சொல்கின்ற விஷயங்களை நீ சரியாக கவனித்து விட்டால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு பேரதிசயங்களை நடத்தும். நீ தொட்டதற்கான பலனும் உனக்கு கிடைத்துவிடும். என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.